ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு ஆணுக்கு 100 மனைவிகள். நிறைய புராண கதைகளில் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நிஜத்திலே கூட அந்த மாதிரி சிலர் இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். யூடியூப் சேனல்ஸ்லலாம் பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் கலாச்சாரமே அப்படி இருக்குது. எந்த அளவுக்கு மனைவிகள் நிறையா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆணுக்கு கௌரவம் அதிகமாகுது அப்படின்ட்டு. ஆனால் இதில் சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்லாமல் இப்போ சில மதங்களில் பலதார திருமணங்கள் அனுமதிக்கப்பட்டு இருக்குது. இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 100 மனைவி ஒருத்தன் கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக முதல் மனைவியை விட 2வது மனைவி அவன் அடுத்தது செலக்ட் பண்ணும்போது அவளை விட இளமையானவளாக அழகானவளாக தான் அவன் செலக்ட் பண்ணுவான். அதாவது உயிரோடு இருக்கும்போதே. அதை டைவர்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது அது வேறு, நம்ம ஒரு கலாச்சாரம். அந்த மாதிரி ஒரே நேரத்தில் இன்னொரு மனைவி என்னும்போது அவன் கண்டிப்பாக ஆக்சுவலாக டைவர்ஸ் பண்ணிகிட்டே பண்ணாலுமே கூட அதை விட இளமையானவங்க அழகானவங்கள தான் அவன் செலக்ட் பண்ணுவான். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது 3வது மனைவி அந்த முதல் 2 பேரை விட சரி, முதல் இருக்கிறவங்கள விட்டுருங்க, ஏன்னா அதை விட பெட்டர் 2வது. அப்போ 2வது பெண்ணை விட இளமையாக அழகாக இருக்கக்கூடியவர் அல்லது இவனுக்கு காமத்தை தூண்டக்கூடிய ஏதோ ஒன்று அந்த பெண்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி தான் அவன் செலக்ட் பண்ணுவான். அடுத்தது 4, 5 இப்படியே 100 மனைவி அவன் வரான் அப்படின்னா, இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மனைவியை விட பெட்டராக சரி ஃபஸ்ட்டு மனைவிக்கே வருவோம். ஃபஸ்ட்டு முதல்ல அவன் ஒரு மனைவி செலக்ட் பண்ணுறான்னா அவனுக்கு அழகான ஒரு பெண்ணை தானே செலக்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய ஒரு கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் கம்பேர் பண்ணி அதில் பெஸ்ட்டை தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பெண் அவனுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லாதவளாக மாறிடுறான். அதனால தான் அவன் இன்னொரு பெண்ணை தேடுறான். சரி, அவள் அவ்வளோ அட்ராக்ஷனாக இப்போ கள்ளத்தொடர்புலாம் அப்படி தான் இல்லையா? ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை அவன் தேடுறான்னும் போது இவளை விட அவகிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அவனுக்கு இருக்குது. ஆனால் அது கள்ளத்தொடர்பாகவே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நாள் தொடரும். ஆனால் தொடர்ந்தாலுமே கூட அவன் அந்த பெண்ணோட மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு கேரண்டி கிடையாது. பட் ஆனால் அந்த மயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் அவன் இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான்னா அதில் அவனுக்கு ஏதோ ஒரு டைமில் சூஸ் பண்ணணும்னு வரும்பொழுது யார் அதிக அழகாக இருக்கிறாங்களோ, இளமையாக இருக்கிறாங்களோ, அவனுக்கு வசீகரமாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அவன் சூஸ் பண்ணுவான். ஆனால் அப்படி சூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த பெண்ணும் அவனுக்கு அந்த ஒரு அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி அனுபவமாகும். ஸோ அடுத்தது 3வது 4வது இப்படி எத்தனை மனைவிகள் அவன் கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு அட்ராக்டிவாக இருந்ததுனால தான் சூஸ் பண்ணுறான். ஆனால் கல்யாணம் ஆகி அந்த மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்கிற மாதிரி அது அவ்வளோ நாள் கூட நீடிக்காது. என்னுடையவள் அப்படின்னு ஆயிட்டாலே அவ்வளோதான், அந்த 2 நாளில் அந்த அட்ராக்ஷன் போயிடும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அவன் லவ்வுக்காக உயிரையெல்லாம் விடுறாங்க. ரொம்ப சின்ன வயசில் லவ் வரும்போது அந்த சமுதாயம் வேறு ஜாதி அல்லது வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இடையில் லவ் வரும்பொழுது ரொம்ப பிரச்சனை வரும். அதுக்காக அந்த பொண்ணை விட்டுட்டு வேறு ஊருக்கெலாம் ஓடி போயிடுவான். ஆனாலும் போன பிறகு அவனுக்கு அந்த அட்ராக்ஷன் போயிடுது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு 3வது 4வது படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணுறாளாம் ஒரு பையனை, கூட படிக்கிற பையனை. அப்புறம் பெருசாகி வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க 2 பேரும், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேருடைய அப்பா அம்மா வீட்டோடவும் அவங்களுக்கு தொடர்பு கிடையாது 2 பேருக்குமே. ஆனால் ஒரு நாள் ஃபோன் வருது, ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து வருது.
அப்போ இவன் பேசுகிறான், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பேசி வச்சதுக்கு பிறகு இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். ஒய்ஃபு போய் ஃபோன் பண்ணும்பொழுது அந்த பொண்ணுக்கு தெரியும் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்டலாம் தப்பாக நடந்திருக்கிறான் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அவன் நடந்திருக்கிறான். ஸோ அப்போ பாருங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு அது தோணும் இல்லையா, முதல் காதல் சேர்ந்துடுச்சுன்னா ஒரு வேளை நம்மளுடைய புத்தி தடுமாறாமல் இருக்கும்ன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது அப்படிங்கிறத இது நிரூபிக்குது. ஸோ எப்படியாக இருந்தாலும் அது நிறைவேற வரைக்கும் தான் அந்த மயக்கம், அதாவது உங்களுடையவராக ஆகிற வரைக்கும் தான். ஆனவுடன் அந்த மயக்கம் போயிடும். ஸோ இதை பாரதிராஜா அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த தண்டவாளம் மாதிரி இப்படியே போகணும், ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சில பேர். பாலச்சந்தர் கூட பார்த்திங்கன்னா திருமணம் ஆனவுடனே அந்த லவ் ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் கூட அது மாதிரி யாரோ ஒரு நடிகை கிட்ட லவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. பண்ணியிருக்கிறேன். சக்ஸஸ் ஆச்சா? இல்லை. வெரி குட், அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் அதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ என்னென்னா, அது கிடைக்கிற வரைக்கும் அது ஒரு போதையை கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இத்தனை வயது கழித்து கூட ரஜினி அவர்கள், பாரதிராஜா அவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த காதல், முதல் காதல், அது முதல் காதலாக இருந்துச்சான்னு கூட தெரியாது, பட் அதை நினைக்கும்போது அவங்களுக்கு போதையை கொடுக்குது. பாரதிராஜா அவர்கள் முதல் படம் 16 வயது நிலை இல்லையா, அது அப்போவே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா, அந்த 16 வயது அதை தான் நான் லவ் பண்ணுறேன்ட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு போவார். ஸோ அப்போ ஏன்னா அதில் ஸ்ரீதேவி கேட்பாங்க, ஒருவேளை உன் ஆசைக்கு நான் இணங்கி இருந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன், இல்லை அப்போவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஆசைக்கு இணங்காததுனால தான் நம்மளை விட்டு போகிறானான்ட்டு. அவர் சொல்கிறார், இல்லை, நான் இப்போவும் உன்னை நேசிக்கிறது அந்த 16 வயதைத்தான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே அந்த பெரும்பான்மையானவர்களை வந்து அந்த ஆரம்பத்தில் லவ் பண்ண பொண்ணு இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அப்போ இவங்களுடைய மைண்டில் வந்து இவங்க முதல்ல பார்க்கும்போது, இவங்களுக்கு இப்போ 60-70 வயசு இருக்கும், ஆனால் இவங்க முதல்ல பார்க்கும்போது ஒரு 13-12 வயசு பொண்ணாக இருக்கும். அதே நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பொண்ணே இப்போ நேரில் வந்தாங்கன்னா அந்த அட்ராக்ஷனே இல்லாமல் கூட இருக்காது கண்டிப்பாக, இல்லையா? ஆனால் பாரதிராஜா அவர்கள் வந்து இப்போ வந்தால் கூட நான் அந்த பொண்ணை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வயசான பிறகும் அவர் பார்த்துருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ சேராத வரைக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது போல் இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 100 மனைவி விஷயம் இருக்குல்ல. இப்போ 100 மனைவி ஒருத்தன் திருமணம் பண்ணிட்டான், அல்லது அதுக்கு மேலே கூட சரி 100 மனைவி திருமணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது அவனுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கவே செய்யுது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்போ எந்த பெண்ணுனாலே அவன் ஈர்க்கப்படக்கூடாதுன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ண வேணால் அது சாத்தியமாகும். ஆனால் இது நடக்கிற காரியமா? சாலமனுக்கு வந்து 1000 மனைவிகள் அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். தசரதனுக்கும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படி 1000 மனைவிகள் இருந்தாலும் 1001வது ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவனுக்கு ஈர்ப்பு இருக்கவே செய்யுது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து ரொம்ப மோசமான காலகட்டம். பொய்யெல்லாம் சரின்னு போதிக்கக்கூடியவர்கள் தான் இங்கே ஃபேமஸாக இருப்பாங்க, அல்லது ஃபேமஸானவர்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மோனோகமி இஸ் நாட் நேச்சுரல் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். சைக்காலஜிஸ்ட் இது மாதிரி நிறைய பேர், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்றது இயற்கைக்கு முரண்பட்டது. ஸோ அரசாங்கம் வந்து இப்படி ஒரு இதை திணிச்சு இருக்குது, ஒருவனுக்கு ஒருத்தின்ற. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாதுன்ட்டு இவங்க அந்த பைபிள் கதை, புராண கதை இதெல்லாம் நிஜத்தில் நடந்ததாக நினச்சிக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த முந்தைய ஜென்ரேஷனில் கூட இந்த மாதிரி ஒரு 2-3 மனைவி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆனால் ரேராக தான் இருப்பாங்க. எல்லாம் வீட்டுக்கு வீடு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் கேட்டால் மனைவியை விட்டுட்டு கணவன் வந்து வெளியில் வேலை செய்கிறதுக்கு போவான். போயிட்டு பல மாதங்கள் கழித்தெல்லாம் வருவான். அந்த மனைவியும் ஒழுக்கமாக தான் இருப்பாள்,
அவனும் வெளியில் போகிற அவனுமே ஒழுக்கமாக தான் இருப்பான். பெரும்பாலும் இப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது? கணவன் மனைவி 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் கள்ள தொடர்பு இருக்குது. ஸோ அதுக்கு சோஷியல் மீடியா ரொம்பவே உதவி செய்யுது. இங்கே ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னென்னா, தப்பு செய்கிறதுக்கான எல்லா வசதியும் ஒரு பக்கம் உருவாகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் சட்டங்கள் கடுமையாக இருக்கும். இது எப்படின்னா, இப்போ கள்ளத்தொடர்பு அது தவறு கிடையாது. 2 பேருக்கும் ஒத்து போனால் அவங்க காமத்தில் ஈடுபடுறது தவறு கிடையாது அப்படின்னு சட்டம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னா, சட்டங்கள் ஒரு பக்கம் கடுமையாகவும் ஆகிட்டு இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த 100 மனைவிகள், அவன் எத்தனை பெண்ணை திருமணம் பண்ணாலோ அல்லது கள்ளத்தொடர்பு வைத்தாலோ அவனுக்கு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த பெண் மீது ஆசை வரதான் போகுது. ஆனால் அடுத்தடுத்து அவன் சூஸ் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பெட்டராக இருக்கணும், இளமையாக இருக்கணும். அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் எங்கே போயிடும்? அது மைனரில் போய் நிற்கும். இப்போ மைனரில் நிற்கும்போது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் கண்டிப்பாக மாட்டிக்குவான், போக்சோவில் போய் மாட்டோம். ஆனால் இதற்கு சட்டம் தான் அவனுக்கு அனுமதியே கொடுத்தது. எப்படி கொடுத்ததுன்னா, கள்ளத்தொடர்பு ரைட்டுன்னு. ஆனால் அது அடுத்தடுத்த கட்டம் எங்கே நிற்கும்னா, இந்த மாதிரி மைனர் குழந்தைங்க கிட்ட நிற்கும். மெயினாக இந்த டாபிக் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மனிதர்கள்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை ஒன்று இருக்குது. கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும்னு ஒரு கண்ணதாசன் பாட்டு கூட இருக்கும். அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, திருமணம் செய்வதன் மூலமாக காமத்திலேருந்து வெளியில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது காமத்தில் விழுவதன் மூலமாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முந்தைய ஜென்ரேஷன் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறது கிடையாது. முந்தைய ஜென்ரேஷனில் அப்படி இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இயல்பாகவே அப்போ யாரும் திருமணமான பெண்களை பார்க்க மாட்டாங்க. பெண்கள் குனிஞ்சு தலை நிமிராமல் போவாங்க. ஸோ ஆண்களுமே பெரும்பாலும் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அவனுக்குள்ளே வரக்கூடிய அந்த சலனம் திருமணமான பிறகு சரியாச்சு. அப்போ இந்த மாதிரி ஆபாச படங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், அந்த மனைவியின் மீது உள்ள மயக்கம் போயிடுது. அவன் மற்றவங்கள பார்க்குறதும் கிடையாது. அந்த பழக்கம் இல்லாததுனால அது அவனுக்கு பிரச்சனையாக இல்லை. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா, இந்த சினிமாவில் ரொம்ப ஆபாசமான பாடல்கள், பாடல் வரிகள் இதெல்லாம் மனிதனை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கவும், அது அவன் பலகீனமாக ஆகிறான். அதற்கேற்ற வாய்ப்பையும் இந்த இன்டர்நெட் காலம் கொடுக்கறதுனால அவன் திருமணம் அவனை காமத்தை விட்டு வெளியில் வருவதற்கு எந்த விதத்திலும் உதவி செய்கிறது கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் திருமணத்திற்கு முன்பே அவன் காமத்தில் விழ ஆரம்பிச்சிடுறான், ஆணும் சரி பெண்ணும் சரி. ஸோ அதுக்கப்புறமும் அந்த மயக்கத்துக்கு அவங்க அடிமையாகவே இருக்கிறாங்க. ஸோ கள்ளத்தொடர்பு அப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த 1000 மனைவிகள் கொண்ட தசரதன், சாலமன் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த கதை கிடையாது. இந்த கலியுகத்தின் இறுதியில் நடக்கிற விஷயங்கள். ஸோ இது ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்குமே பொருந்தும். ஸோ இன்றைக்கி 100 திருமணம் பண்ணிக்க தேவையில்லை, கள்ளத்தொடர்பில் கூட இருக்க தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஆபாசமான விஷயங்கள் ரீல்ஸில், ஷார்ட்ஸில் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மனதை இந்த ஆபாசமான விஷயத்தை நோக்கி ஈர்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அவன் மீண்டும் மீண்டும் காமத்தினால் தூண்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ இது ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஜென்ரேஷன் முன்னாடி ரொம்ப பணக்காரங்க இந்த மாதிரி 2-3 திருமணம் பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்போலாம் டைவர்ஸ் கிடையாது இல்லையா, ஒரே நேரத்தில் 2-3 மனைவி இருப்பாங்க.
இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப பயங்கரமான பணக்காரராக இருப்பாங்க. அப்போ சுற்றி இருக்கிற எல்லாரும் ஏழையாக இருக்கிறாங்க, பட் இவங்க மட்டும் பெரிய பணக்காரனாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்தளவுக்கு புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும். அப்போ புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குது, சுற்றி இருக்கிற யாருக்குமே புண்ணிய கணக்கே இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வந்து அந்த புண்ணிய கணக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இவனுக்கு மட்டும் புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குதுன்னா, இவங்களுக்கு சமமாக அவன் ஆகணும். அப்படி அவனை ஆக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பாவக்காரியம் வந்து காமம். ஸோ அதனால் அவன் பணத்தினால பெண்கள் ஈர்க்கப்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பணம் புகழ்னால் ஈர்க்கப்படுறதுக்கு. இல்லை, ஆண் வந்து அழகுனால் ஈர்க்கப்படுறான், பெண் வந்து பணம் புகழ் இதனால தான் ஈர்க்கப்படுறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பணம் புகழ் இருக்கிறவங்கிட்ட வந்து புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த புண்ணிய கணக்கை வந்து காலி பண்ணணுன்னா இந்த இயற்கையுடைய விளையாட்டு அப்படி. அவன் காமத்தில் விழணும். ஸோ அப்போ தானாகவே அவன் பக்கம் அழகான பெண்கள் ஈர்க்கப்படும் போது அவன் இந்த மாதிரி 2-3 திருமணமோ அல்லது அஃபேரோ இதன் மூலமாக அவன் அந்த போதையிலே இருக்கிறதுனால சீக்கிரமாக அவனுடைய புண்ணிய கணக்கு காலியாகிடும். அடுத்த ஜென்மத்தில் பார்த்தா அவன் ஏழையாக பிறப்பான். இத்தனைக்கும் அப்போ இதை தவிர மற்ற எந்த விதத்துலையும் அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான், நல்லதெல்லாம் கூட பண்ணியிருப்பான். இருந்தாலும் புண்ணிய கணக்கெல்லாம் பண்ணால் கூட அந்த புண்ணிய கணக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிவிடும் இந்த காமம்ன்ற ஒரு பாவம். அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக எல்லா மத புஸ்தகமும் பார்த்திங்கன்னா சாரமாக வந்து நிற்கிறது வந்து அந்த விபச்சார மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது தான். விபச்சாரன்றதோட காமம் மிகப்பெரிய பாவன்றது தான். இல்லை, ஆதாம் ஏவாளுக்கு சொர்க்கத்தை கடவுள் கொடுக்குறாரு, அதை அவங்க இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே காமம் தான். இல்லை, அந்த கனியை சாப்பிட்டதாக சிம்பாலிக்காக சொல்கிறது வந்து காமத்தில் விழுந்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதே கதை தான் இந்து கோயில் கோபுரத்தில் இருக்கும். தேவதைகளாக முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும்பொழுது வாழ்ந்தவர்கள் மறுஜன்மம் எடுத்தெடுத்து அடுத்த 2500 வருடத்தில் சாதாரண மனிதர்களாக நரகத்தில் பிறக்கிறாங்க. அதாவது இதே பூமி நரகமாக மாறுது. காரணம், காமத்தில் விழுறாங்க. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அதான் வித்தியாசம். சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது மெயினாக. ஸோ அப்படி இருந்தவர்கள் காமத்தில் விழுந்தாங்கன்றது தான் கோயில் கோபுரத்தில் அந்த தேவதைகள் காமத்தில் விழுற மாதிரி ஆபாச சிலைகள் இருக்கும். ஸோ இது புரியாதனால நிறைய பேர் காமத்தை அது கற்றுக் கொடுக்குது இப்படியெல்லாம் விளக்க சொல்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்போ கடவுளுடைய ஞானம் இதை கடவுள் நேரடியாக வந்து சொல்கிறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து கடவுள் சொல்கிறார். அது வரைக்கும் எங்கே இருக்காருன்னா செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் கூடவே ஆத்மாக்களாகிய நாமளும் சின்ன சின்ன நட்சத்திரம் புள்ளி மாதிரி இருப்போம். உடம்பில் வரும்போது பூர்வ மத்தியில் இருப்போம். அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இந்த உணர்வு சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இருக்கும். எப்போ ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாயிரும். ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது உள்ளிருந்தே அந்த ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாக இருக்கிறதுனால முழு திருப்தியாக இருப்போம். ஆனால் ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வந்த பிறகு அந்த திருப்தி போயிடுது. அப்போ வெளியில் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். அதோடைய உச்சம்தான் காமம். ஸோ அந்த அளவுக்கு காமத்தில் விழுறோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய புண்ணிய கணக்கெல்லாம் காலியாகும். ஸோ இதை வந்து சொர்க்கத்தின் ஆரம்பம், நரகத்துடைய இறுதி, கலியுகம். இப்போ தான் இறைவன் வரார். எதுக்கு தெரியுமா வராரு? இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். 5000 வருடத்திற்கு முன்பு ஆத்மா எவ்வளோ பவராக இருந்தது. அந்த அளவுக்கு பவரை நீங்கள் ஏற்றிக்கணும்னா காமத்தை விட்டாலே போதும், ஏறிடுன்றார். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் காமத்தில் விழுந்து 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 அட்லீஸ்ட் மனதளவுலையாவது அந்த போதையிலே, அந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரால் பண்ணும்பொழுதே அந்த போதையிலே மயங்குறாங்க இல்லையா? அப்போ ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆத்மா சக்தி இழக்கும்போது தான் உலகழிவும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஆத்மாக்கு சக்தியே கிடையாது. ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்ருக்கோம், இன்னொரு பக்கம் நாம் சக்தியை ஏற்றுறதுக்கான வழியை பார்ப்போம். அது எப்படி ஏற்றுறது? காமத்தை விட்டால். காமத்தை எப்படி விடுறது? கடவுள் சொல்கிறார், இவங்க நினைக்கிறாங்களே திருமணம் பண்ணால் காமத்திலேருந்து வந்துட முடியாது. ஏன்னா திருமணமே காமத்துக்காக பண்ணுறாங்க. அப்போ எப்படி காமத்திலேருந்து விடுபட முடியும் அப்படின்னா, சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாமல் இருந்தோம்.
எப்போ உடம்புன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் காமத்தில் விழ ஆரம்பிக்கிறோம். அதாவது கவனம் உடலின் பக்கம் போகுது. சொர்க்கத்தில் இருக்கிற வரைக்கும் புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ற உணர்வு இருந்ததுனால ஆத்மாவிலே கவனம் இருந்தது. அதனால தான் அங்கே காமம் இதெல்லாம் வரவே இல்லை. அந்த அட்ராக்ஷன் கூட இருக்காது. ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுவே இருக்காது. ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அப்போ எப்படி இருக்கும்? குழந்தைகள் மாதிரி ஆனந்தமாக இருப்பாங்க. எப்போ மனிதன் வாழ்க்கையில் இந்த காமம் வருதோ அப்போ அந்த குழந்தைத்தனம் எல்லாமே போயிடும். குழந்தையாக இருக்கும்போது பார்க்குறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இந்த நரகமே சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்போ காமம் சார்ந்த விஷயங்கள் மைண்டுக்குள்ளே வருதோ அந்த போதையை தவிர எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறவன் அந்த காமம் காதல் இதிலெல்லாம் மயங்க ஆரம்பிச்சிட்டான்னா ஃப்ரெண்ட்ஸே அவாய்ட் பண்ணிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு அந்த போதை மட்டும்தான் இப்போ தேவைப்படுது. மறுபடியும் அவனால் பழைய நிலைமைக்கு வர முடியாது. அந்த பரிசுத்தமான நிலைக்கு திரும்ப வரவே முடியாது. இப்போ வர வைக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர். அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். கூடவே நாம் மற்றவர்களை பார்த்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆரம்பத்தில் அதை மீறி நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடம்பை பார்க்காதீங்க. அந்த பூர்வ மத்தியில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்குதோ. அங்கே இருக்கிற ஆத்மா தான் கண் வழியாக பேசுது இல்லையா, கண் வழியாக பார்க்குது இல்லையா, வாய் வழியாக பேசுது இல்லையா, இது உங்களுக்கு கவனம் இருக்குமே தவிர கண்ணோ வாயோ எங்கேயுமே போகக்கூடாது. இதுதான் அங்கே அர்ஜுனன் வில்விடுற அந்த போட்டியில் எனக்கு அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்கிறது. அது ஆத்மாவை குறிக்கிற விஷயம். அங்கே ஸ்தூலமாக ஒரு கதையாக போட்டுட்டாங்க. ஸோ அப்படி ஆத்மாவில் கவனம் வைக்க வைக்க உடல் உணர்வுலேருந்து விலக ஆரம்பிப்பீங்க. ஆத்மான்ற உணர்வு உறுதி பெற ஆரம்பிக்கும். அது கூடவே இந்த தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது கேட்குறது, தேவையற்ற நட்பு அதெல்லாம் கட் பண்ணணும். இல்லாட்டினா இது வேலை செய்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு ஆத்மான்னு இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் தினம் தினம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அது முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இறைவனை நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும், அதை மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கணும் நாள் முழுவதும். ஸோ அதில் சொர்க்கத்தில் நாம் எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் இறங்கணும், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் தடையாக இருக்குது, இதை பற்றிய விஷயங்களே சொல்லுவார். ஸோ அப்போ நமக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கும். இதுதான் உண்மையிலே ஆன்மீக யாத்திரை. ஆத்மா நரகத்தில் சொர்க்கத்துக்கு போகுது. அங்கே போய் வேறு ஒரு உடல் எடுத்து சுகத்தை அனுபவிக்க போகுது. ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. ஸோ புத்தியினால் இறைவனை நினைத்து அந்த சொர்க்கத்தை நினைத்து நினைத்து இந்த கலியுகத்தையே மறக்கிறோம் எல்லாத்தையுமே. அதில் மிகப்பெரிய தடையாக கடைசி வரை வரப்போகிறது பார்த்திங்கன்னா காமம் தான். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் காமம் எவ்வளோ பெரிய எதிரி அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் கட் பண்ண ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் இழந்த அத்தனையும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள். அதுதான் எல்லா மதத்துடைய சாரமும் இல்லை. சொர்க்கத்தை விட்டு ஆதாமை அவளை துரத்திடுறாங்க, மீண்டும் சொர்க்கத்தை அடையிறது தான் கதையே. ராமாயணத்தில் ராஜ்யத்தை இல்லையா, திருமணமான உடனே ராஜ்யத்தை இழக்கிறார். அதுதான் அங்கே விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமத்தை விழுந்த உடனே இழக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ காமத்தை வென்று மீண்டும் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அதுதான் கதையே. எல்லா கதையும் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார் அர்ஜுனன். கடைசியில் இருக்கிறதுல ரொம்ப அழகான தேவதை மாதிரி இருக்கக்கூடிய சொர்க்கத்தின் ரம்பையே பார்த்து நீ எனக்கு தாயாக தான் தெரியுறேன்ட்டு வந்துடுறார். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் அது எப்படி நடக்குதுன்றது அதில் சொல்லப்படலை. அப்படி சொல்லியிருந்தால் கடவுள் வர வேண்டிய அவசியமே இல்லை.
ஸோ அதுக்கு தான் கடவுள் வந்து ஆத்மான்னு உங்களை உணர்ந்து சிவ பரமாத்மாவை மட்டும் நினைவு பண்ணுங்கள். அதை மறக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பார்த்தும் பார்க்காம இருக்கணும். ஸோ அதுதான் விஸ்வாமித்திரர் ஊர்வசியின் நடனத்தில் மயங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. காட்டில் தவம் பண்ணுற ஒரு முனிவர் முன்னாடி எப்படி பொண்ணு போய் டான்ஸ் ஆடுவா? யோசித்து பார்க்கணும். ஸோ விஸ்வாமித்திரர் ஹிந்தி வார்த்தை. விஸ்வம்னா உலகம், மித்ரன்னா நண்பன். உலகத்துக்கே நண்பன் ஒன்று கடவுள், அவர் தான் நரகத்தை சொர்க்கமாக்குறார். இன்னொன்று கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்குற பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம். அப்போ நாம் ஒன்றும் காட்டில் போய் இந்த ஞான இறைவனை நினைக்கல, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இறைவனை நினைக்கிறோம். அப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இங்கே காமம்ன்றது கணவன் மனைவிக்கு இடையில் தான் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் வெல்லணும். இல்லை, ராமர் சீதைக்கு இடையில் இருக்கக்கூடிய காமத்தை வெல்வது தான் ராமாயணம். அப்போ ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். உடலே பார்க்கலை அப்படின்னா சகோதரன் சகோதரி உணர்வு கூட இல்லை, சகோதரன்ற உணர்வு வந்துடும். ஏன்னா ஆத்மா எப்போவுமே ஆண் தான், உடம்பு தான் ஆண் பெண்ணாக மாறி மாறி எடுக்கிறோம். ஸோ அது பயிற்சி பண்ண தான் வரும். அப்படி நீங்கள் ஆத்மாவை பார்ப்பதினால் மட்டும்தான் உங்களால் காமத்தை வெல்ல முடியும். காமத்தை வெல்வதினால் மட்டுமே 5000 வருடமாக இழந்த சொர்க்கத்தை மீண்டும் அடைய முடியும். ஹரிச்சந்திரன் கதை பாருங்களாம். இல்லை, அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரத்தினால்தான் தான் எல்லாத்தையும் இழக்கிறோம். ஸோ அதில் பற்றை வச்சு காட்டியிருப்பாங்க. இல்லை, ஒரு ராஜா அனைத்தையும் இழந்து வெட்டியான் ஆகிறார், மீண்டும் அனைத்தையும் அடைகிறார். எப்போ? அந்த பற்றை விடும் பொழுது, மனைவி மீது குழந்தை மீது உள்ள பற்றை விடும்பொழுது. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதோடைய நினைவார்த்தமாக அந்த கதை உருவாக்கியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால் ஒரு ரஜினி பாட்டு வரும் இல்லையா, ஆசை 100 வகை, ஏதோ ஒரு பாட்டு வரும், நல்ல மியூசிக்லாம் இருக்கும், ஆனால் நிறைய பேரை கெடுக்கக்கூடிய பாட்டு அது. அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் அழகிலே, அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ சினிமா பாட்டை கேட்குறதே கட் பண்ணிடணும், சினிமா பார்க்குறத கட் பண்ணிடணும். ஏன்னா இதெல்லாம் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே அதில் விழுந்து கிடப்போம். ஸோ அதுலேருந்து வெளியில் வர விடாமல் இது மீண்டும் மீண்டும் பிடிச்சி இழுத்து போட்டுரும். ஸோ அதனால தான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இறைவன் ஞானம், இறைவனுடைய நினைவு, என்ன பண்ணாலும் இறைவனுடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களை பாதுகாக்கும். அதன் மூலமாக இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவோம். இல்லை வாழ்க்கை நான் என்ஜாய் பண்ணுறது தான் அப்படின்னு நினைத்தால் எல்லாத்தையும் மொத்தமாக இழக்கிறதும் இல்லாமல் அதற்கான தண்டனை வேறு அனுபவிப்போம். ஏன்னா கலியுகத்தின் இறுதியில் அந்த ஒருவருக்கு 100 மனைவி, 100 கணவன் அல்லது 100 கள்ளத்தொடர்பு, இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிடும். இப்போவே இருக்குது. அதனால் இப்போ கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் காணாமல் போயிடும். உலக யுத்தம் வருது, இயற்கை சீற்றம் வருது அப்படின்போது கரண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த நேரம் மனிதனுடைய வக்ர புத்தி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அதுதான் தண்டனை. இல்லை, இதற்கான தண்டனை கடைசியில் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணுன்னா காமத்திலேருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. இது வரைக்கும் பல ஜென்மங்களாக நாம் நரகத்தில் செய்த அத்தனை பாவத்திலேருந்தும் நம்மளால் விடுபட முடியும். அதற்கான தண்டனை கொடுப்பதற்காக வரும் காமத்தின் ரூபத்தில், கோபத்தின் ரூபத்தில். என்ன ஆனாலும் ஆடாமல் அசையாமல் இறைவனின் நினைவில் அமைதியாக இருக்கணும். ஸோ இதோடைய நினைவாக தான் மரண நேரத்தில் மார்கண்டேயன் சிவலிங்கத்தையே கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது உலகத்தின் அழிவு காலத்தில் பாவங்கள் தலைவிரித்து ஆடும்பொழுது இறைவனை தவிர எதையும் நினைக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். கீதையில் கூட கடைசியில் அந்த ஊழிக்காலத்தில் அனைவரையும் நான் எனக்குள் ஒடுக்குகிறேன், பிறகு எண்ணிலிருந்து வெளிப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கும். அது உண்மையில் சிவபெருமான் சொல்கிறது. ஸோ அப்போ சிவனின் நினைவில் நாம் அனைத்திலிருந்தும் புத்தியை விளக்கிறதுனால புத்தம்புது சொர்க்கம் நமக்கு கிடைக்கிது. வெளி உலக விஷயத்திலே புத்தி மேய்ஞ்சதுன்னா இருக்கிறதும் போயிடும், அனைத்தையும் இழந்துடுவோம். ஸோ இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணத்தால் இறைவன் நினைவில் இருக்கணும், இறைவனுடைய ஞானமாக முரளியை கேட்கணும், அவ்வளோதான் மெயின். இறைவனுடைய நினைவு, ஆத்மான்ற உணர்வு,
இதை மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா, ஆத்மா, ஆத்மா. ஓம் சாந்தின்னா அதான் அர்த்தம். ஓம்னா நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. உடம்புன்னு நினைக்கும் போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து அமைதி இழக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.